வார்த்தை இன்னைக்கு காலை வேளையில என்னுடைய தியானத்துல ஆண்டவர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை. உண்மையாகவே நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:2 வாசிங்க. நான் கையில பைபிள் எடுத்துட்டு வரதுனால ஓகே, அதேதான். அனுக்கிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து இரட்சணியத்தின் நாளிலே இரட்சணியத்தின் நாள். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தைல நம்ம எவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு நமக்கு ஜெபிக்க வந்திருக்கிற எத்தனையோ பேருடைய ஒருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சால் நல்லா இருக்குமேனு. இன்னைக்கு இந்த தேவனை நான் உங்களுக்கு எப்படி ஒரு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாக்குறுதியை உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த நம்பிக்கையை நான் கொடுக்குறேன். சொன்னவர் தேவன். இதை நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நான் நிச்சயமாய் சொல்லுவேன், இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அனுக்கிரகம் பண்ணுகிற தேவன். வேதத்தில் அநேகருக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். யாக்கோப்பு ஏசாவுக்கு பயந்து இருந்த போது முழுதும் ஜெபித்துட்டு ஏசாவை சந்திக்கும் போது அந்த பகையை நீக்கி ஒப்புரவாக்கி அனுக்கிரகம் செய்கிற தேவனாக இருந்தார். ரூத்து வாழ்க்கையில் அவள் விதவையா இருந்தா, எல்லாத்தையும் இருந்து இந்த தேவனை நம்பி அவள் வந்தா. அவருடைய வாழ்க்கையிலும் போவாசை கொடுத்து ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்து ஒரு அற்புதமான பந்தத்தை கொடுத்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அந்த வம்ச வழி அந்த சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு கிருபையை ரூத்துவுக்கு கொடுத்து தேவன் என்ன செய்திருக்கிறார்? அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, லேவியர்களுக்கு பெலிஸ்திய தேசத்திலிருந்து லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டி காணாமல் போய் தேடி எடுத்துட்டு வரும்போது ஒரு புதிய தேர்ல ஒரு புதிய மாட்டு வண்டியில கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது ஒரு பள்ளத்துல அது அப்படியே ஆடுது. ஆடின உடனே ஊசா போய் கை வைக்கிறாரு. கர்த்தர் என்ன செஞ்சார்? கோபப்பட்டு அடித்தார். அவன் செத்ததுனால பயந்து போனாங்க. உடனே அந்த உடன்படிக்கை ஓபேத் வீட்டுக்குள்ள இருந்தது 3 மாசம். அப்போ அந்த ஓபேத் வீட்டாரை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஊசாவை ஏன் தேவன் அடித்தார் தெரியுமா? யாருக்கா தெரியுமா ஏன் தேவன் அடித்தார்? அவன் என்ன தப்பு செய்தார்? கரெக்ட். ஆமா, கரெக்ட். நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி ஒரு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவங்க யாரா இருக்கணும்? லேவியர்களா இருக்கணும், ஆசாரியர்களா இருக்கணும். அவங்க தங்களை பரிசுத்தப்படுத்திருக்கணும், தோல் மேல வைத்து சுமந்து வரணும். அப்படி வந்த பிறகு தாவீது, அதுக்கப்புறம் தான் தாவீதுக்கு ஒரு தெளிவு வந்து அந்த லேவியர்கள் அப்படி சுமக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த லேவியர்களுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப யாரு லேவியர் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் தான். நம்ம ஆண்டவருக்காக ஓடுறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறோம், ஆத்மாக்களுக்காக கதறோம், பாரப்படுறோம், வீட்டை திறந்து கொடுக்கிறோம், ஆஸ்தியை கொடுக்கிறோம், நம்ம சரீர உழைப்பை கொடுக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் கொடுத்து இந்த சிலுவையின் அன்பை நாம் இந்த உலகத்துக்கு பறைசாற்றுகிற நாமே அந்த ஆசாரியர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கட்டாயம் இந்த கடைசி நாட்களில் அவர் ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொடுப்பார். அது அனுக்கிரகம் பண்ணுகிற ஒரு தேவன். அது மாத்திரம் அல்ல, இந்த மாதம் முழுவதும், இந்த 5 மாதம் முழுவதும் பிரயாசப்பட்டிருப்போம், எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்போம், ஓடி இருப்போம், சம்பாதிச்சிருப்போம். இதோடைய பலனை நாம் அனுபவிப்பதற்கு அனுக்கிரகம் பண்ணுகிறவர் தேவன். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ வழிகளில் வேதத்தில் அனுக்கிரகத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இன்றே அனுக்கிரகத்தின் தேவன், இன்றே இரட்சணியத்தின் நாள். அதனால இந்த நல்ல ஒரு வார்த்தையோடு கூட இந்த தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அனுக்கிரகமாய் இருந்து தேவன் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலே உங்களையும் அந்த அனுக்கிரகத்திலே தேவன் நடத்துவார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இந்த தேவனிடத்திலும் அவர் அனுப்பின குமாரனிடத்திலும் நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். இந்த ஊழியத்தை செய்ய, இந்த ராஜாமத்தின் ஜாமக்கார ஊழியத்தை செய்ய வந்திருக்கிற உங்களுக்கு இந்த தேவன் அனுக்கிரகம் செய்கிறவராய் வெளிப்படுவார் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த வாழ்த்து செய்தியை தேவன் ஆசீர்வதிக்கட்டும்.